Welcome back to my channel. இன்னைக்கு நார்மலா ஒரு whipping cream வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி அதை ஸ்டேபிளா பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்டெபிலைசர்ஸும் ஆட் பண்ண போறது இல்ல. ப்ராப்பரா அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருந்து அது ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து எப்படி ரைட் கன்சிஸ்டன்சி whipping cream எப்படி பண்றது அப்படிங்கறது டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் டெய்ரி whipping creamல. டெய்ரி whipping cream ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து நான் டெய்ரி whipping creamல எப்படி பண்றது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட கார்டை நான் இங்க லீவ் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் லீவ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. அப்புறம் டெய்ரி நான் டெய்ரி whipping cream அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றீங்களா இந்த பவுல், அதுவும் அப்புறம் இந்த விஸ்க். சோ இத ரெண்டையும் வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரீசர்ல வச்சு சில் பண்ணி எடுத்துருங்க. எப்பவுமே whipping cream சில்லா தான் வச்சிருக்கணும். அதனால இப்போ இதுல நான் 3/4 கப் நான் டெய்ரி whipping cream சேர்த்திக்கிறேன். நான் வந்து ட்ரோப்போலைட்டோட நான் டெய்ரி whipping cream தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை இப்போ ஸ்லோ ஸ்பீட்ல அப்படியே ஜென்டலா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷத்துலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இதை தான் வந்து சாஃப்ட் பீக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட் பீக் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இதுல வந்து மித்த பொருட்கள் சுகர், வனிலா எசன்ஸ் இல்ல ஏதாவது ஃபிளேவரிங்ஸ், ஃபுட் கலர் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் டெய்ரி வந்து எப்பவுமே ஸ்வீட்டண்டா தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்றேன். கூடவே 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸும் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து வெளியே பறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் முதல்ல வந்து இந்த அதே விஸ்க வச்சு ஆன் பண்ணாம அதை ஜென்டலா கலந்து மட்டும் விடுறேன். ஒன்ஸ் ஓரளவுக்கு எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது எப்போ வரைக்கும் பீட் பண்ணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் பீட் பண்றது ஃபுல்லாமே எதுவுமே கட் பண்ணல, நான் ஃபுல்லாவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தட் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு உங்களுக்கு பார்த்துக்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஸ்டிஃப் பீக் ஸ்டேஜ் கிடையாது. இன்னும் நம்ம இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. இது பார்க்கறதுக்கே நல்லா நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடாம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் வர்றப்ப அதை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் வந்து அது ஸ்டிஃபாக கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு அப்சர்வ் பண்ண நல்லாவே தெரியும். இப்போ நான் ஒரு நிமிஷம் பீட் பண்ணேன். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீக் வந்து பெண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கல, ஆனால் கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ இருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பீட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு பைப் பண்ணுறதுக்கே ஈஸியாக வராது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் டெய்ரி வந்து டெஃபினட்டாக டெய்ரியை விட ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் அது வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் எப்பவுமே நான் நான் டெய்ரி சூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பீட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்க, இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேஜ். ஸோ பீக்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கு. அதே சமயம் இது ஓவர் பீட்டும் ஆகாமல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் கூட அந்த ஷேக்கே இருக்காது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ஸ்டிஃப் பீக் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு தெரியும். ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போல் இருக்குல்ல திருப்பினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே அந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகவே கூடாது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஸ்டிஃப் பீக் ஸ்டேஜ் நல்லாவே வந்துருச்சு அப்படின்னு. இப்போ சைடில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம whipping cream ஸ்மூத்தாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டிஃபாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் பைப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டிசைன் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ் நாசில் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு ரோஸ் டிசைன் போடலாம். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு அந்த whipping creamோட டெஃபினிஷன் நம்ம பைப் பண்ணுறப்ப அந்த டெஃபினிஷன் தெரியுது அப்படின்னு. இப்போ வந்து சும்மா ஒரு ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் டிசைன் கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட whipping cream ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நான் சொல்லிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ப்ராப்பரான பெர்ஃபெக்ட் whipping cream உங்களுக்கு கிடைச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு 2 இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் கேக் பேஜ் வேற இன்னொன்று வச்சிருக்கேன். அது வந்து நம்மளோட சேனல் நேம்லயே ஹரிணிஸ் குக்புக்னே இருக்கு. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.